Hi friends, வணக்கம். செப்டம்பர் 14ஆம் தேதி ஜிப்மர் எக்ஸாம், செப்டம்பர் 15ஆம் தேதி எய்ம்ஸ் நார்செட் 7 எக்ஸாம். ஒரே எக்ஸாமுக்கு பிரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் நீங்க வந்து அட் த சேம் டைம்ல அடுத்தடுத்த நாள் எழுதி நீங்க எக்ஸாம்ல சக்சஸ் பண்ணலாம். அடுத்தது ஆர்ஆர்பி எக்ஸாம் சீக்கிரமாவே உங்களுக்கு வரப்போகுது. இந்த மாசத்துக்குள்ள உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஆர்ஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தயவு செய்து போஸ்டிங் கிடைச்சிரும் அப்படிங்கறத வந்து மறந்துருங்க. யாரெல்லாம் ரெகுலரா தொடர்ந்து ஒரு 6 மாசம் 1 வருஷமா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு போஸ்டிங்ல வந்து இருப்பீங்க. சோ இன்கேஸ் நீங்க ஒரு எக்ஸாம் எழுதி 2 எக்ஸாம் எழுதி 3வது எக்ஸாம் எழுதி ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் நீங்க வருத்தப்படாதீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் என்னைக்குமே உங்களை கைவிடாது. தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க நினைச்ச போஸ்ட்ல கண்டிப்பா நீங்க இருப்பீங்க. சோ ஆர்ஆர்பி எக்ஸாம்ல நிறைய போஸ்ட் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் வேகன்சிஸும் வரப்போகுது. அதோட ஃபுல் டீடைல் அடுத்தது வந்து அபிஷியலா நம்ம ரிலீஸ் ஆனோம்னா வந்து போட்டுடலாம். அதனால தொடர்ந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை தவிர நிறைய எக்ஸாம் இன்னும் அடுத்த 3 மந்த்ஸ்க்குள்ளேயே வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிஜிஐசிஹெச் அப்படின்னு யூபில இருந்து உத்தரப்பிரதேசில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 90 வேகன்சிஸ் நினைக்கிறேன். சோ அதுல வந்து யூஆர்ல தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் நம்மளே எதிர்பார்க்காத வேகன்சிஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதை தவிர உங்களுக்கு நார்செட்ல கிட்டத்தட்ட 15 எய்ம்ஸ் வந்து இப்போ வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதுல வந்து ஒரு 1000 இருந்து 1500 வேகன்சிஸ் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதையும் தாண்டி 40 வயசுக்கு மேல 35 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு பியூர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நார்செட் 7ல நிறைய ஹாஸ்பிட்டல் இன்னும் இன்க்ளூட் ஆகும். குறைஞ்சது ஒரு 6 இன்ஸ்டிடியூட் வந்து நார்செட் 7ல இன்க்ளூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதனால எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க நமக்கு ஏஜ் வந்து அதிகமாயிடுச்சு நம்ம எப்படின்ட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகாம அடுத்தடுத்த எக்ஸாம் உங்க ஏஜுக்கு தகுந்தாப்புல வர்றப்ப கண்டிப்பா அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா இன்னைக்கு நம்ம போடணும்னு நினைச்சேன். ரொம்ப நாளா முகத்தை காட்டி வீடியோ போடவே இல்லை. அதனால இன்னைக்கு ஒரு வீடியோவா நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா போடலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய வேகன்சிஸ் வந்துட்டே இருக்கு. பியூர்லி வந்து பாத்தீங்கன்னா நர்சிங் ஆபீசருக்கு நிறைய வேகன்சிஸ் வருது. நர்சிங் ஆபீசரை தவிர அதிக வேகன்சிஸ் வர்றது பாத்தீங்கன்னா பார்மசிஸ்ட், லேப் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன், ஓடி டெக்னீஷியன் இவங்களுக்கு அதிகமான வேகன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வருது. சோ இவங்களுக்கான கைடன்ஸ் வேணும். எக்ஸாம் கிளியர் பண்றது எப்படின்னு தெரியல, புக்ஸ் என்னன்னு தெரியல, சோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பத்தி டீடைல் தெரியல, சிலபஸ் தெரியல, சோ எக்ஸாம் எப்படி வந்து கிளியர் பண்றது இந்த மாதிரி ஃபுல் டீடைல் உங்களோட கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கு. அதுல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு நமக்கு மெயில் பண்ணி உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். இல்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க மெயில் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க 7050800142 ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஸ்கிரீன்ஷாட்டா இந்த நம்பருக்கு அனுப்பிச்சு உங்களோட கைடன்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். சோ ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க இன்னும் என்கிட்ட பேசாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா பேசிருங்க. கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால 1 or 2 days லேட் ஆகலாம். கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட பேசி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பேன். சோ அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல. கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க என்னைக்காவது ஒரு நாள். சோ அதனால என்னோட கைடன்ஸ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா ஜாயின் பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டு நீங்க வந்து பண்ணுங்க. தேவையில்லாம ஹாய் சார், ஹலோ சார், கைடன்ஸ் வேணும் இந்த மாதிரிலாம் பண்ணாம சோ என்ன தேவையோ அதை வந்து பண்ணிட்டு நீங்க என்னிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். சோ அன்னெசரி கான்வர்சேஷன் வேணாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து எழுதுங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. யாரெல்லாம் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ கண்டிப்பா ஒரு நாளைக்கு சக்சஸ் ஆயிடுவீங்க. இதுல வந்து டவுட்டே கிடையாது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.